ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்து ஒரு பிரிசன்குள்ள போயிட்டு அங்க இருக்கிறதுல யார் மோசமான கைதியோ அவர் வந்து இன்டர்வியூ எடுக்கணும்னு கேக்குறாங்க. ஜெயிலர் வந்து நான் இப்ப காட்ட போற ஆளு வந்து ரொம்பவே மோசமானவன், அவன் ஒய்ஃபையே கொன்றுக்கிறான், அவன் குழந்தைகளையும் கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்கான், இவன் வந்து இருக்கிறதே மோசமான ஒரு ட்ரக் அடிக்ட் வேற, இவங்கிட்ட போகாதமாங்கிறாங்க. ஆனா இந்த அம்மா வந்து தைரியமா போய் அவங்க இன்டர்வியூ பண்ணுங்கிறாங்க. ஸோ இன்டர்வியூ பண்ணும்போது நீங்க இதெல்லாம் பண்றதுக்கு என்ன காரணம்னு அந்த ஆள்கிட்ட கேட்கறாங்க. அந்த ஆள்கிட்ட சொல்லும்போது அந்த ஆள் சொல்றாரு, என் அப்பா வந்து சின்ன வயசுல எங்க அம்மா வந்து குடிச்சிட்டு வந்து அடிப்பாங்க, கொலையும் பண்ணிட்டாரு, எல்லாம் பார்த்து வளர்ந்தங்காட்டி தான் நான் வந்து இப்படி ஒரு ட்ரக் அடிக்டாவோ இப்படி ஒரு கொலகாரனாவும் மாறி இருக்கேங்கிறாங்க. சரி உங்க கூட பிறந்தவங்க இருக்காங்களா? ஆமா எனக்கு ஒரு தம்பி இருக்கு, அவர் என்ன பண்றாரு? அவன் என்ன மாதிரி தான் இருப்பான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாரு. இந்த ஜேர்னலிஸ்ட் அந்த தம்பியை ட்ரேஸ் பண்ணி போய் கண்டுபிடிக்கிறது. பட் ஆனா அவங்களுக்கு ஒரு ஷாக், அந்த தம்பி எக்ஸ்ட்ரீம்லி ஆப்போசிட்டா இருக்கிறாங்க. நல்ல ஃபேமிலி, நல்ல குழந்தைகள், அவங்களோட ஒய்ஃப் அப்படி மதிக்கிறாரு, ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கிறாங்க, அப்படி ஒரு ஸ்டேட்டஸ்ல இருக்கிறாரு. அவர்கிட்ட போய் கேட்கிறாரு, உங்க ரெண்டு பேத்துக்கு ஒரே அப்பா தான், ஒருத்தர் வந்து அவரை பார்த்து இதாயிட்டாரு, ஆனா நீங்க மட்டும் ஏன் அப்படி மாறல அப்படின்னு கேட்கும்போது, நான் வந்து சிம்பிள், எங்க அண்ணன் வந்து எங்க அப்பா மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், நான் வந்து எங்க அப்பா எப்படி எல்லாம் இருந்தாரோ அப்படி எல்லாம் இருக்கக்கூடாதுன்னு நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இதுதாங்க லைஃப். நம்ம ஆட்டிடியூட் பொறுத்து நம்ம எப்படி மாறுறோம்ன்றதை நம்ம தான் டிசைட் பண்ணிக்கணும்.